சமீபத்துல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு விஷயத்த ரொம்ப வருத்தத்தோட பகிர்ந்துகிட்டாங்க. அவங்களுக்கு வயசு வெறும் 38 தானா. ஆனா ஆபீஸ்ல கூட வேலை பார்க்கறவங்க எல்லாரும் அவங்களுக்கு 45 வயசு இருக்கும்னு நினைக்கிறாங்களாம். கண்ணுக்கு கீழ கோடுகள், நெத்தியில சுருக்கங்கள், முகம் ஒரு மாதிரி தொங்கி போன மாதிரி இருக்குன்னு அவங்க சொன்னப்போ அதுல இருந்த வலி நம்மால புரிஞ்சுக்க முடிஞ்சது. இது அவங்களோட கதை மட்டும் இல்ல, இது நம்மள பலரோட கதையாவும் இருக்கலாம். கண்ணாடி முன்னாடி நிக்கும்போது ஏன் நம்ம முகம் இப்படி டல்லா இருக்கு, ஏன் வயசான மாதிரி தெரியுதுன்னு ஒரு நொடியாவது நீங்க யோசிச்சிருப்பீங்க. இது வெறும் அழகு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லைங்க, இது நம்மளோட தன்னம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிற ஒரு விஷயம். இப்படி சுருக்கங்கள் வர ஆரம்பிச்ச உடனே நம்மள பலரும் செய்யற தப்பு என்னன்னு தெரியுமா? விதவிதமான கிரீம்களை வாங்கி முகத்துல பூச ஆரம்பிச்சிடுறோம். ஆனா உண்மை என்னன்னா, இந்த பிரச்சனை நம்ம சருமத்தோட மேல இல்ல, அதுக்கு ரொம்ப ஆழமா உள்ளுக்குள்ள இருக்கு. ஒரு செடியோட இலைகள் வாடி போயிருந்தா நம்ம இலைகள் மேலையா தண்ணி தெளிப்போம்? இல்ல, அதோட வேருக்கு தான் தண்ணி ஊத்துவோம். ஏன்னா ஆணி வேர்ல தான் பிரச்சனை. அதே லாஜிக் தான் நம்ம சருமத்துக்கும். மூல காரணத்தை சரி பண்ணாம மேல மட்டும் பூசுறது எந்த ஒரு நிரந்தர தீர்வையும் கொடுக்காது. அதனால இனிமே மேல பூசுறத விட்டுட்டு உள்ளே இருந்து எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாம். அப்போ அந்த மூல காரணம் என்ன? நம்ம சர்மத்தோட ஆணி வேர் எது? அதுக்கு பேரு தான் கொலாஜன். இந்த வார்த்தைய நீங்க நிறைய விளம்பரங்கள்ல, பியூட்டி ப்ராடக்ட்ஸ்ல கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. ஆனா அது உண்மையிலேயே நம்ம சர்மத்தோட ஹீரோவா, இல்ல வெறும் மார்க்கெட்டிங் வார்த்தையா? வாங்க, அது என்ன பண்ணுது, ஏன் அது அவ்வளோ முக்கியம்னு கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, கொலாஜன்ங்கிறது நம்ம உடம்புல அதிகமா இருக்கிற ஒரு முக்கியமான புரோட்டீன். இத ஒரு பில்டிங்கோட ஃபவுண்டேஷன், அதாவது அஸ்திவாரம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அஸ்திவாரம் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு பில்டிங் உறுதியா நிக்கும். அதே மாதிரி தான் நம்ம சருமத்துல கொலாஜன் வலுவா இருக்கிற வரைக்கும் நம்ம சருமம் நல்லா டைட்டா, சுருக்கங்கள் இல்லாம இளமையா இருக்கும். இன்னொரு உதாரணம் சொல்லட்டா? ஒரு மெத்தையில இருக்கிற ஸ்ப்ரிங்ஸ் மாதிரி. ஸ்ப்ரிங்ஸ் நல்லா இருந்தா மெத்தை எப்படி உறுதியா இருக்குமோ, அதுவே வீக் ஆச்சுன்னா மெத்தை அப்படியே அமுங்கி போயிடும் இல்லையா? அதுதான் வயசாகும்போது நம்ம சருமத்துக்கும் நடக்குது. கொலாஜன் குறைய குறைய சருமம் அதோட உறுதியான தன்மையை இழந்து தொய்வடைய ஆரம்பிக்குது. ஆனா இங்க தான் ஒரு பெரிய சிக்கலே ஆரம்பிக்குது. நமக்கு 25 வயசுக்கு மேல ஆக ஆக இயற்கையாவே நம்ம உடம்புல கொலாஜன் உற்பத்தி மெதுவா குறைய ஆரம்பிக்குது. ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 1லிருந்து 1.5% உற்பத்தி கம்மியாயிட்டே போகுது. இந்த சார்ட்டை பாருங்களேன். உங்களுக்கு 25 வயசுல 100% உற்பத்தி இருக்குன்னா வெறும் 10 வருஷத்துல, அதாவது 35 வயசுல அது கிட்டத்தட்ட 85% குறைஞ்சிடுது. 45 வயசுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% தான் உற்பத்தி ஆகுது. அதாவது 30% உற்பத்தி குறைஞ்சிடுது. இது ஒரு சைலண்ட் அட்டாக் மாதிரி நமக்கு தெரியாமலேயே உள்ளுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. இப்படி உற்பத்தி குறையும் போது பழைய கொலாஜன் உடைஞ்சா அது சரி செய்ய புதுசா உருவாகிறது இல்ல. இதனாலதான் சருமம் தொய்வடையுது, சுருக்கங்கள் வருது. ஆனா இந்த சரிவுக்கு இயற்கை மட்டும் காரணம் இல்ல. ஆமாங்க, நம்ம உடம்புல இயற்கையா கொலாஜன் உற்பத்தி குறையிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம சர்மத்தோட அஸ்திவாரமான இந்த கொலாஜனை அமைதியா அரிச்சுக்கிட்டு இருக்கிற 2 மறைமுக எதிரிகள் இருக்காங்க. அவங்க யாரு, அவங்க எப்படி நம்மள தாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம காப்பாத்திக்க முடியும். இந்த 2 வில்லன்களை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதுல முதல் எதிரி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். சுத்தி இருக்கிற மாசு, சூரியனோட கடுமையான புற ஊதா கதிர்கள், நம்மளோட மன அழுத்தம், சரியில்லாத உணவு பழக்கம், இதனாலெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள உருவாகிற சின்ன சின்ன வில்லன்கள் தான் இவங்க. ஒரு இரும்புல எப்படி துருப்பிடிக்குதோ அதே மாதிரி இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்ம சரும செல்களை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு கொலாஜனை உடைச்சு நாசமாக்கிடும். 2வது எதிரி MMP-1 என்சைம். இது நம்ம உடம்புலயே இயற்கையா இருக்கிற ஒரு என்சைம் தான். இதோட வேலை பழைய டேமேஜ் ஆன கொலாஜனை உடைச்சு வெளியேற்றுறது. ஆனா வயசாகும்போது, குறிப்பா சூரிய ஒளியை நம்ம சருமத்துல அதிகமா படும்போது இந்த என்சைமோட அளவு பல மடங்கு அதிகமாயிடுதான். சியோல் நேஷனல் யூனிவர்சிட்டியோட ஒரு ஆய்வு இதை தெளிவா சொல்லுது. அப்படி அதிகமாகும்போது அது பழைய கொலாஜனை மட்டும் இல்லாம நல்லா இருக்கிற கொலாஜனையும் ஒரு கத்திரிக்கோல் மாதிரி வெட்டி உடைக்க ஆரம்பிச்சிடுது. சுருக்கங்களுக்கு இது ஒரு நேரடி காரணமா அமையுது. சரி, இப்போ வில்லன்களை பத்தி பார்த்துட்டோம். இவங்கள சமாளிக்க வழியே இல்லையா? இவங்க கிட்ட இருந்து நம்ம கொலாஜனை காப்பாத்த முடியாதா? கண்டிப்பா முடியும். நம்ம கிச்சன்லயே அதுக்கான 2 சூப்பர் ஹீரோக்கள் இருக்காங்க. அவங்க தான் நம்ம நெல்லிக்காய் மற்றும் வால்நட்ஸ். இந்த 2 சாதாரண பொருட்களும் எப்படி அந்த வில்லன்களை எதிர்த்து போராடி நம்ம கொலாஜனை காப்பாத்துது, புதுசா உருவாக்குதுன்னு இப்ப பார்க்கலாமாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, நெல்லிக்காய் ஒரு ஃபில்டர் மாதிரி. அது புதுசா கொலாஜனை உருவாக்க ஹெல்ப் பண்ணுது, அதே சமயம் கொலாஜனை உடைக்கிற அந்த MMP-1 என்சைமையும் பிளாக் பண்ணுது. சிம்பிளா சொன்னா, கட்டுற வேலையும் செய்து உடைக்கிறதையும் தடுக்குது. இப்போ வால்நட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு பாடிகார்டு மாதிரி. அதுல இருக்கிற ஒமேகா 3 சர்ம செல்களை ஃப்ரீ ரேடிகல்ஸ் கிட்ட இருந்து ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாம வால்நட்ஸும் MMP-1 என்சைமை கட்டுப்படுத்துது. சோ ஒன்னு புதுசா கட்டுது, இன்னொன்னு இருக்கிறத உடையாம பாத்துக்குது. இது ஒரு பெர்ஃபெக்ட் டீம் ஒர்க் இல்லையா?
நெல்லிக்காயோட சக்திய பத்தி ஒரே வரியில சொல்லணும்னா இந்த ஒரு விஷயம் போதும். வெறும் 100 கிராம் நெல்லிக்காயில கிட்டத்தட்ட 20 ஆரஞ்சு பழங்கள்ல இருக்கிற அளவுக்கு வைட்டமின் சி இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு பில்டிங் கட்ட செங்கல் சிமெண்ட் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு கொலாஜன் உற்பத்திக்கு வைட்டமின் சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாம நம்ம உடம்பால ஒரு துளி கொலாஜனை கூட உருவாக்கவே முடியாது. இத நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நோ வைட்டமின் சி, நோ கொலாஜன். அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். நெல்லிக்காயில இருக்கிற வைட்டமின் சி புதுசா கொலாஜன் உருவாகிறத ஊக்குவிக்குது. அது மட்டும் இல்லாம அதுல பாலிஃபீனால்கள்னு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. இது ஃப்ரீ ரேடிகல்ஸ் கிட்ட இருந்து நம்மள பாதுகாக்குது. இப்போ வால்நட்ஸ்க்கு வருவோம். இதுல ஒமேகா 3 இருக்கு. இது சர்ம செல்களை ஆரோக்கியமா வச்சு சர்மம் வறண்டு போகாம பாத்துக்குது. கூடவே எலாஜிக் அமிலம்னு ஒரு விஷயம் இருக்கு. இதுவும் கொலாஜன் உடையாம பாத்துக்குது. கடைசியா வைட்டமின் இ, இதுவும் ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். ஆக இந்த 2 பொருட்களும் அறிவியல் பூர்வமாவே நம்ம சர்மத்துக்குள்ள பல அற்புதங்களை செய்யற சக்தி கொண்டது. சரி, இவ்ளோ விஷயங்கள் ஏன் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். இதை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில சேர்க்கறது? இது ரொம்பவே சிம்பிளான, வெறும் 2 ஸ்டெப் கொண்ட ஒரு காலை பழக்கம்தான். இதுக்கு நீங்க பெருசா மெனக்கட வேண்டிய அவசியமே இல்ல. தினமும் காலையில எழுந்ததும் வெறும் வயித்துல வேளையா ராத்திரி முழுக்க தண்ணில ஊற வச்ச 4-5 வால்நட்ஸுகளை நல்லா மென்னு சாப்பிடணும். ஏன் ஊற வைக்கணும்னா, வால்நட்ஸ்ல ஃபைட்டிக் அமிலம்னு ஒன்னு இருக்கும். அது சில சத்துக்களை நம்ம உடம்பை ஏத்துக்கிறத தடுக்கும். ஊற வைக்கும்போது அந்த அமிலம் போயிடும், ஜீரணமும் ஈஸியாகும். வால்நட் சாப்பிட்டு ஒரு 15-20 நிமிஷம் கழிச்சு 1 டீஸ்பூன் நெல்லிக்காய் பொடியை ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணியில கலந்து குடிக்கணும். ஃப்ரெஷ் நெல்லிக்காய் கிடைச்சா அதோட சாறு எடுத்து குடிக்கிறது இன்னும் பல மடங்கு நல்லது. அவ்வளவுதாங்க. பாத்தீங்களா, எவ்வளவு சிம்பிளான ஒரு பழக்கம். ஆனா இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நீங்க கண்டிப்பா கவனத்துல வச்சுக்கணும். முதல் விஷயம், பொறுமை. இது எந்த ஒரு மேஜிக்கும் இல்ல. இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கே ரிசல்ட் எதிர்பார்க்க கூடாது. இது உள்ள இருந்து வேலை செய்யறதால குறைஞ்சது 45 60 நாட்கள் தொடர்ந்து செஞ்சாதான் உங்களுக்கு ஒரு நல்ல வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். 2வது, நெல்லிக்காயோட தன்மை குளிர்ச்சி. அதனால உங்களுக்கு ரொம்ப கடுமையான சளி, இருமல் இருந்தா அது சரியான பிறகு இதை ஆரம்பிக்கலாம். 3வது, சிலருக்கு நட்ஸ் அலர்ஜி இருக்கலாம். அதனால முதல்ல 1-2 வால்நட்ஸ் மட்டும் சாப்பிட்டு பார்த்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு உறுதிப்படுத்திக்கிட்டு அப்புறமா அளவு கூட்டிக்கோங்க. கடைசியா, கர்ப்பிணி பெண்கள், தாய்ப்பால் கொடுப்பவர்கள், அப்புறம் ரத்தம் எளிதாகிறதுக்கான மருந்துகள் எடுத்துக்கொள்பவர்கள் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக மொத்தம் இந்த முழு விஷயத்தோட சுருக்கம் இதுதான். நம்ம சரும சுருக்கங்களுக்கு முக்கிய காரணம் கொலாஜன்கிற அஸ்திவாரம் பலவீனமாகிறது தான். இத ஃப்ரீ ரேடிகல்ஸ் மற்றும் MMP1 என்சைம்ங்கிற 2 எதிரிகள் தாக்குது. இந்த எதிரிகளை சமாளிக்க வைட்டமின் சி நிறைந்த நெல்லிக்காய் புதுசா கொலாஜனை கட்டுது. ஒமேகா 3 நிறைந்த வால்நட்ஸ் இருக்கிற கொலாஜனை பாதுகாக்குது. இந்த 2ஐயும் ஒரு சிம்பிளான காலை பழக்கத்தின் மூலமா நம்ம வாழ்க்கையில சேர்த்துக்கலாம். யோசிச்சு பாருங்க, இளமையா தெரியறதுக்கான ரகசியங்கள் விலை உயர்ந்த பாட்டில்கள்ல இல்லாம நம்ம வீட்டு சமையலறையில இருந்தா எப்படி இருக்கும்? நீங்க தேடுற தீர்வு உங்க கையிலேயே இருக்கு. இத முயற்சி செஞ்சு பாருங்க. உங்க சர்மம் உங்களுக்கு கண்டிப்பா நன்றி சொல்லும்.